80யா? சரிங்களா? ஸ்கேனர் இருக்குங்களா? ஒரு ஆள் மொத்தமாக 80 தானா? காட்டு வீடியோ காட்டுங்க. 20யா? ஓகே ஓகே. டிக்கெட் தெரியுதா வீடியோவில்? அது பிரச்சனை இல்லை, எடிட் பண்ணிக்கலாம். 20 ரூபாயா? ஆஹா, என்கிட்ட இது 500 ரூபாயா தான் இருக்குது. சேஞ்ச் இல்லை, நம்ம தரணுமா? வச்சுருக்காங்க 20 ரூபா. சிக்ஸா? ஓ, இது பார்க்கிங்க்கா? அதெல்லாம் பார்த்தேன், இது பார்க்கிங்க்கு போல். இந்த என்ட்ரி டிக்கெட்டு. கிளம்பு கிளம்பு. போகாது போல. இல்லையா? 2வது இருக்கே தங்குது. போக மாட்டேங்க, ஒன்று தான் போல. திணறு எங்க 6ஆம் நம்பர் பார்க்கிங். நாங்கள் இது 6ஆம் நம்பரா? ஜிப்லைன் போகுமா? எவ்வளோன்னு கேட்டு 200ரூவான்னு நினைக்கிறேன். ஜிப்லைனு ஒரு ஆளுக்கு 400ரூவா 200ரூவா வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் சீக்கிரம் வந்தால் நம்ம சீக்கிரம் போகலாம். அதுக்கு தான் சீக்கிரம் வருது. லக்கேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு போகுமா இல்லை எடுத்துகிட்டு போகுமா ப்ரோ? அதான் எங்கே வைக்கிறேன் இதில் கேட்குமா இங்கே? அது மழை இதெல்லாம் வந்துருக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் பாட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். சாமி போகலாம். ப்ரோ சத்தியமாக ப்ரோ கொஞ்சம் தூரத்துலேயே முடிச்சாங்க. ஆமாம் ஆமாம். ஏன்னா எனக்கு பிரச்சனைனா ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மூட்டை தூக்கிட்டு இப்படி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இடையில என்னன்னா டிசைன் போயிட்டு அப்படியே இதாகிடுச்சா, உட்காந்தே இருக்குமா காலையிலேருந்து நைட் வரைக்கும். திடீர்னு மழை இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கட்டிங் போட்டாரா? அப்படிதான் ப்ரோ ஏறும். என்ன ப்ரோ இது ஏற முடியல. ரொம்ப நேரம் போகுது. வணக்கம் வணக்கம் அண்ணே. நல்லாயா? நல்லாங்கண்ணே.
இடத்துல இருக்கு இடுக்கல் கேவுன்னு சொல்லிட்டு புரியல. 3 டிக்கெட் நான் தமிழ் தான். 3 டிக்கெட் எடுங்க 4 பேர். 1 டிக்கெட் காம்ப்ளிமெண்டா இருக்கும். செம்மையா இருக்கும். நம்பிவாங்க. எல்லா இடத்துலயும் இதே குவாலிட்டி 180. ஒரு உஜால போனோம்னா 300. ஒரு சிம்லை போனோம்னா 400. நான் வந்து ஒரு குவாலிட்டி 3 ரூபாயில நான் பண்ணிட்டேன். ஆஃப் சீசன் தான். 4 பேர் வரும்போது 3 டிக்கெட் எடுங்க. vlog போடுறான் ப்ரோ அவன். அது லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ. அது டப்பி. டிக்கெட் கவுண்டர் ப்ரோ. பாட்டு பாட்டு இருக்கு. எடுக்கணும் ப்ரோ. எடுக்கணுமா? ஆமாம், 4 பேர். டிக்கெட்டு என்ன பண்ணுற நீங்கள்? என்னடா பண்ணுற? ஏதோ வேலை பண்ணுறோம். வரமா மாப்பிள்ள செம்ம காம்போ. நேற்றுக்கு இதெல்லாம் என்ட்ரன்ஸ் ஆகிறோம். கனடா பார்டர் இருக்குல்ல, இவர் ஒரு போலீஸை பார்த்து சார் போயிட்டு வரேன் சார் அப்படிங்கிறாரு. அவர் யாருன்னே தெரியாது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. எதுக்கு வச்சுருங்க. ஆமாண்டா, இது என்னது? இது நோயிட்டியா? அது நோ என்ட்ரின்னு போட்டிருக்க. ரிட்டனா? ஓ, புரியல. என்ன இருக்கு? எங்கடா ஸ்டெப்பே காணும். நானும் ஒரே வீடியோல எரிமல் ஒரு கேமரா மோது ஒரு ஆந்து இருக்கும் கூட. வாங்கிடுது. அப்பா அல்டிமேட்டா இருக்கு. ஒண்ணுமே தெரியல. இங்க இருக்கு ப்ரோ, பாரு. செம்மையா இருக்குடா. புரியல போமா. எப்போ என்ன தெரியுது நான் பாரு. தெரியல. ஓகே,
கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் ப்ரோ. ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். லீவா இருக்கிற ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்ட ஓட்டின பரம்பரை. ஸோ அங்கேருந்து தான் வரும். நோ என்ட்ரி நம்மளுங்க இந்த இருக்கு விட்டு திருப்பி கொடுக்கணும். ஸ்டிக்கர் ஒட்டு சேம் பண்ணுறேன் மைண்ட். ஒரு தாத்தாவே அங்கேருந்து நடந்து வராரு. ஆனால் எங்களால் முடியாமல் இங்கே நின்றுட்டுருக்கோம். பாருங்க, ஒரு தாத்தா அழகாக நடக்கிறாரு, உட்காந்துட்டாரு. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வெயிட் பண்ணலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஓகே, பக்கவாக அவ்வளோதான் இருக்குல்ல. என்ன வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே தெரியல, எல்லாம் இருட்டாக இருக்கு. லைட் எப்படியோ அங்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஏதோ வட்டமாக இருக்கு. என்னது அது? இதுக்கு வேலை குழப்பில்ல. என்னது இது? குணாக்கேவா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதை தாண்டி புனிதமானது. ஒரு வாட்டினா முடிஞ்சு இடுப்பில் கைக்கான புதுசுண்ணா எனக்கு. ஓ சரி, மறந்துட்டேன். ஒரு 2 மணி இருக்கா? ஆமாம், 2 மலை போல் குணாக்கேவ் மாதிரியே இருக்குல்ல. இப்படி செல்லைக்குதா? இதை போய் ஃபஸ்ட்டு வைக்கிறியா? கீழே வந்துட்டா இல்லையா? கையில் நடுங்குது ப்ரோ. ரெண்டு லைனில் இருக்குது. நம்ம தமிழ் பிராமின் எழுதிருக்கு. நான் தமிழ் பிராமின் எழுதியிருக்கேன். பல்புலி தானந்தகாரி வேடுங்கோ மலை கச்சவனி சத்தி. அது அர்த்தம் சொல்லுது, நிறைய புலிகள் எல்லாம் சாவடிச்சிருக்கு ராஜா இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருந்த இடம். நெக்ஸ்ட் வந்து ஆல் சான்ஸ்கிரிட் ஸ்ரீ விஷ்ணுவர்மனா குடும்பியான்னு எழுதியிருக்கு. குடும்பியா ஃபேமிலி கூட இங்கே வந்து வாசம் ஆடிருக்கு. இதெல்லாம் பிக்சர் மட்டும்தான். இது மாதிரி பிக்சர் எல்லாம் மெயின் எல்லாம் ட்ரைபல் மேன் பிக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சர் எல்லாம் ஒரு 4000 BC தான் ஸ்டார்ட் பண்ணி 6000 years old. அப்படியே வா. ஓகே, கிளம்பு. பேக்ஸ்லையா? ஓ, அப்படி கூட வாடா, நிக்க வேணா. இவனை அப்படியே காட்டிக்கிட்டே வா கூட.
காட்டிக்கிட்டே நான் படியை பார்க்காம சாவு சொல்கிறேன் நிற்கிற விழுந்து. அதான் படிவும் பார்த்துக்க. இதை காட்டுறேன். ஸ்டெப்ஸில் இறங்கடா கரெக்டாகடா. வந்தால் நல்லா இருக்கடா. இதான் நல்லா இருக்கு போடா ப்ரோ. அப்படியே வெயிட் பண்ணுங்க. வந்துடும் ராஜேஷ் வந்துட்டோம். இல்லை ப்ரோ, அங்கே போய் அது வரையும் வீடியோ இருக்கும். சரி ஓகே வாங்க. இந்த இடத்துக்கு வந்துடுறா. இதான் கரெக்டாக இந்த இடம் வந்துருங்க. அதான் சொன்னேன். ஒரே சொல்லுங்க. வீடியோ பிளேலே இருக்கட்டும். 2x 1xல வச்சுக்க. கொஞ்சம் போக போக 2x மாற்றிக்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதான் இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ. பக்கா இருக்கும் போங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. ஆனால் இன்னும் இறங்குறது இருக்கு. ஆமாம் ஆயிண்டா. அமௌண்ட் ஆயிட்டா. மங்கீஸ்லாம் இருக்கியா? ஐயா செம்மையா இருக்கு. வாயில போறேன். அமரேந்திர பாகுபலியா? அங்கிட்டு ஒரு கையில் நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்படியே நான் பேசிட்டு போயிடுறேன். நீனும் நானும் எடுக்க வேணும் ஃபோட்டோ போட பேசிட்டு போறேன். நீ செலிபிரிட்டியா நான் என்ன செலிபிரிட்டியா? ஃபியூச்சர் செலிபிரிட்டி பேசுவாங்க ப்ரோ. ஏதாச்சும் டிசைன் பண்ணுறது நம்ம ஊருக்கு டிசைன் பண்ணுறது. தண்ணி விரும்பியா? வாங்க ப்ரோ. எல்லா இடத்துக்கும் ஒன்றாக போகிறோம்னா